ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலே நிறைய பேர் முதல்ல ஆர்டர் பண்ணுறது இந்த சிக்கன் சுக்கா தான். பட் அதை விட செம்ம டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சுக்கா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஊறி வரதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரே பேனில் தான் மசாலா வறுத்துட்டு சிக்கனையும் வேக வச்சுட்டு அதிலேயே கிரேவியும் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இந்த மசாலா எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன். இந்த மசாலா ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கடியில் இந்த பேனில் சிக்கன் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு போல் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சலாம். சிக்கன் சூப்பராக வெந்துடும். இந்த மசாலாவை அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கடையில் இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த சிக்கன் அப்படி இன்னொரு போலுக்கு மாற்றிக்கிட்டு அந்த கிரேவியும் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் திரும்பவும் எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், 1 பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கொத்த கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்த பிறகு 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, அப்புறம் மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ தேவைப்பட்ட திரும்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுங்க. அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த சுக்கா கிரேவி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் ரைஸ்க்கு கூட செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இங்கே ஒரு சின்ன அப்டேட்டும் இருக்குது. நான் இந்த ஹீரா ஹெர்பல்ஸ் பற்றி இங்கே ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இவங்கள்ட்ட தான் ஹேர் ஆயில் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த டைமில் நிறைய ஹேர் லாஸ் ஆகி இப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ண பிறகு புதுசாக நிறைய ஹேர் க்ரோ ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இவங்க இந்த ஹேர் ஆயில் மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக இவங்க வீட்டிலேயே எந்த கெமிக்கல்ஸும் சேர்க்காம ஆர்கானிக்காக சோப்ஸ் தயாரிக்கிறாங்க. அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய பூக்கள் வச்சு டீ தயார் பண்ணுறாங்க. இதில் எல்லாம் டீ செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குமோன்னு தெரியல. நானுமே யோசித்தேன். பட் டேஸ்ட் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ரோஸ் டீ, செம்பருத்தி டீ, ஆவாரம்பூ டீ, சங்குப்பூ டீ இதெல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் சத்தமாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே சத்தமாகவும் கிடைக்க தான் செய்யுது. பட் இவங்கள்ட்ட ரொம்ப வித்தியாசமாக 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்கள் சாப்பிட்றதுக்குன்னே தனியாக ஒரு சத்தமாக வச்சுருக்காங்க. இதில் பூங்கார் அரிசி, தூயமல்லி அரிசி, கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெண் பிள்ளைங்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய வயிற்று வலியை சால்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லது. எலும்புகளையும் ரொம்பவே உறுதிப்படுத்தும். அடுத்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்காக தனியாக ஒரு சத்தமாக வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த சத்தமாக ரெடி பண்ணிவிட்டு அதில் மோர், உப்பு போட்டு கலந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சுகர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் இந்த சத்தமாவு கஞ்சி அப்புறம் ரோஸ் டீ 2மே ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹீரா ஹெர்பல்ஸில் இப்போ ஆடியோ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. கமிங் ஆகஸ்ட் 15th வரை இந்த ஆஃபர் இருக்குது. நம்பர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.